செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் சார் இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம், 2மே சுப கிரகங்கள், 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க. அப்ப மிதுனத்துல ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. அதிகாரம் மிக முக்கியம், யாராக இருந்தாலும் சரிதான். அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் கிரக அமைப்புகள் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத நம்மளால செய்ய முடியும். நினைக்கிற விஷயத்தை நீங்க சாதிக்க முடியும். இதுக்கு மேல ஒரு என்ன வர சாமி வேணும்? இதுதான் மிகப்பெரிய வரம். நம்ம நினைச்ச விஷயத்தை, நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்றது, வெற்றி பெறுவது, இதுதானே சாமி வரம். இது எப்படி இந்த மாதம் சாத்தியமாகுது சார்? இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம். யார் யாரு? குருவும் புதனும். 2மே சுப கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள். குருவும் உச்சம், புதனும் உச்சம். 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. அதுவும் இயற்கை சுபர்கள் தான். யாரு? சூரியன், சுக்கிரன். அப்ப பாருங்க, சூரியன் சுக்கிரன் 2 கிரகங்களும் உச்சம் ஆட்சி பெறுகின்றன. குருவும் புதனும் உச்சம் பெறுகின்றன. இது போக சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க, செவ்வாய் மிதுன வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப மிதுனத்தில் ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில் உள்ளன. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அந்த நட்சத்திர பிரகாரம், ராசி பிரகாரம், ராசி மண்டலங்கள் பிரகாரம் கிரகங்கள் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்றன. இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நிகழுது. அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து. சார் ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னா என்ன சார் வேணும்? தீய கிரகங்கள் வலுவிழந்து நல்ல கிரகங்கள், சுபத்துவமான கிரகங்கள், நன்மை செய்யக்கூடிய பலம் கிடைச்சதுனாக்கா, அதிகாரம் கிடைச்சதுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதிகாரம் மிக முக்கியம். யாராக இருந்தாலும் சரிதான், அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். கொடுக்க போவது யார்? உங்கள் ராசிப்படி. குருவா, புதனா, சுக்கிரனா, சூரியனா? பார்க்கலாம் பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசி என்பர்களே, ராசிநாதன் சுக்கிரன் ஆட்சி பலம். நீங்க எந்த ராசியை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பலன் சொல்லும்போது அந்த ராசிநாதன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். 2வது ராசிநாதனுக்கு வீடு கொடுத்தவர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இவங்க 2 பேரும் ஆட்சியோ பலமோ உச்சமோ மூலத்திரிகோணமோ பெற்றுவிட்டார்கள் என்று சொன்னால்
கண்ணை மூடிண்டு சொல்லலாம், அவங்க அந்த ஜாதகர் அல்லது அந்த ஜாதகி நல்லா இருப்பாங்க. பணவரவு இருக்கும், தனவரவு இருக்கும், ரொட்டேஷன்ஸ் இருக்கும், சமாளிக்கக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருப்பாங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி பெறுவாங்க, அல்லது வண்டி வாகனம் வசதி வாய்ப்புகள் கைகூடும். இதெல்லாம் நம்ம எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பாருங்கள், நிறைய துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு பாதாளத்தில் இருக்கிறாங்க. ஒரு 5 வருஷம் முன்னாடி, ஒரு 7 வருஷம் முன்னாடி, அல்லது ஒரு 9 வருஷம் முன்னாடி, ஒத்தப்படையிலே சொல்லுவோம், 9 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தில் இருந்து படிப்படியாக ஒரு கொடிகட்டி பறந்தவங்க, ஒரு பெரிய ஆளுமை திறனோடு தனக்கு கீழே எப்பயும் ஒரு 40 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு, ஒரு அதிகாரத்தோட 40 குடும்பம் பிழைக்கும், 40 பேருக்கு சம்பளம், நேரடியாக மறைமுகமாக பல குடும்பங்கள் பிழைக்கும், பெரிய நிர்வாகம் செஞ்சுட்டு ஒரு வேலைக்கு போகக்கூடிய துலாம் ராசி அன்பர்களாக இருந்தால் கூட ஒரு டீம் லீடராக இருப்பாங்க, 10 பேரை வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பாங்க. அதுலேயும் ஒரு மனிதாபிமானம் இருக்கும், தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளுக்கு ஆளை உள்ளே சேர்த்து விடுவாங்க. அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொடிகட்டி பறந்தவங்க, அதிகாரத்தோடு இருந்த துலாம் ராசி அன்பர்கள் வேலையில், குடும்பத்தில் இன்னைக்கு அதெல்லாம் கலைந்து ஒரு டம்மியாக இருக்கும்போது, சும்மா இருக்கணும்னு சொல்லும்போது, அதிகாரங்கள் குறையும் போது மனசில் ஒரு ஓவர் விரக்தி அதிகமாகுது. என்னடா வாழ்க்கை இது? அப்போ மேக்சிமம் துலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு மனசு விரக்தியில் இருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு, எல்லாம் கையை மீறி போயிடுச்சு. ஏதோ 1-2 கிடைக்கிறத வச்சு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் சாமி, எவ்வளோ ஸ்மால் மிஸ்டேக். ஒருத்தர் பேச்சை நான் கேட்டுக்கூடாது, அவர் பேச்சை கேட்டுட்டேன். அவங்ககிட்ட நான் கொடுத்துடக்கூடாது சாமி, அவனை நம்பிட்டேன், அவன் நம்பினது தான் என் தப்பு. இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், இதனால் வந்த பாதிப்புகள். அப்போ இப்படியெல்லாம் அந்த வாழ்க்கை தடமே மாறி போயிருக்கும், ரூட்டே சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, நல்லா இருந்தவங்க, சிறப்பாக இருந்தவங்களா கூட துலாம் ராசியில் இன்னைக்கு ஃபினான்ஸாகவோ இல்லை மனசாகவோ, உடல் ரீதியாகவோ, மன ரீதியாகவோ, அல்லது தொழில் ரீதியாகவோ, வருமானம் ரீதியாகவோ பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள். வேர்ல்டு வைடு, உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். நான் இப்போ தான் ஒரு எல்லா இடத்துக்கு போய் வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன், எனக்கு நல்ல ஜாப் கிடச்சிருச்சு, எனக்கு இங்கேயே கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு. எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சிறு சிறு விபத்துனா வண்டி வாகனங்களில் ஏற்படுவது ஒன்று, அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஏற்படக்கூடிய கலகங்கள், அதனால் வரக்கூடிய விபத்துக்கள். இப்போ துலாம் ராசி என்பவர்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ பல கஷ்டங்கள் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு தான் துலாம் ராசி சிறப்பாக இருக்காங்க. திருமணம் கை கூடலை, திருமணம் நடக்கலை, திருமணம் தள்ளி போகுது, இல்லைன்னா திருமணத்தில் தடை ஏற்படுது. பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். வேலை சரியாக கிடைக்கல, வேலைக்கு போக முடியல, அப்படி இல்லைன்னா சம்பளம் சரியாக அமையலை, நினச்சா மாதிரி வேலை கிடைக்கல, இப்படியெல்லாம் பல வகையிலும் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினால் நல்ல முன்னேற்றம் இருக்கு, ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கு, ஒரு யோகம் இருக்கு. கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, கஷ்ட நஷ்டங்கள் குறையும்.
குறிப்பாக வேலைக்கு போகக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவர்கள், அதே போல் உத்தியோகம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் குறைஞ்சி சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி பிறக்கும், உடல்நிலை ஆரோக்கியம் சரியாகும். மெயினாக துலாம் ராசி என்பர்களே ஹெல்த்தி இஷ்யூஸ் வருது. பெண்களாக இருப்பார்களே ஆனால் அந்த பிளட் கேன்சர்ஸ் இப்போ ரொம்ப அது அதிகமாகுது. துலாம் ராசிக்கு கேன்சர் சம்மந்தப்பட்டது, யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது. ஆண்களாக இருப்பார்களே ஆனால் வயிறு குடல்கள் சம்பந்தப்பட்டது, எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு மிருத்யுஞ்ச ஹோமம் பண்ணுறது, வீட்டில் ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுறது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகள், செய்வினைகள், மெயினாக பிளாக் மேஜிக்ஸ், செய்வினை கோளாறுகள், திருஷ்டிகள் அதிகரித்திருக்கின்றன. அப்போ அந்த திருஷ்டியில இருந்து, அந்த செய்வினைகள் இருந்து, எதிரிகளிடத்தில் இருந்து நம்ம துலாம் ராசி அன்பர்களை காப்பாற்ற வேண்டும். அப்ப பாருங்க, துலாம் ராசி அன்பர்களை பரிகாரங்கள் கை கொடுக்கும், வழிபாடுகள் கை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த செப்டம்பர் மாதம் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார், நல்லது நடக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போல ஒவ்வொரு ராசி அன்பர்களும் யாராக இருந்தாலும் சரிதான், குடும்பம் ஒரு மிக மிக முக்கியம். இப்போ நிறைய ஆண்கள் தான் நம்மகிட்ட வந்து கஷ்டங்களை சொல்லி கால் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் பெண்கள் தான் குடும்ப கஷ்டத்தை சொல்லி வீட்டுக்காரர் சரியில்லை, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஆண்கள் ஒரு 30 வயசு, 35 வயசு, 42 வயசு, ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இப்போது குடும்பத்தை பொறுப்பாக நடத்துகிறாங்க. சாமி வெளியில் தெரிஞ்சால் கஷ்டமாயிடும் சாமி, அவள் தெரியாமல் பண்ணுறா சாமி, அவள் திமிர் பண்ணுறா, ஆடம்பரமாக பண்ணுறா, வெளியில் சொன்னால் அப்புறம் நமக்கே கஷ்டமாயிடும், அப்புறம் அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க, குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க, நம்ம கேட்காம விட்டுட்டாலும் இப்படி ஆயிடுறா, கேட்டால் சண்டை போடுறா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சாமி, அவங்க அம்மா அப்படி ஒரு மாதிரி. அப்போ நிறைய ஆண்கள் இப்போது மனைவிமார்களை நினச்சி, தன்னுடைய மனைவியை நினச்சி நிறைய வருத்தப்படுறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பெண்கள் மனைவிமார்கள் வந்து கணவனை விட்டுட்டு போகிறது, அம்மா பேச்சை கேட்டுக்கிறது, அதெல்லாம் அந்த தர்மத்தை மீறி நடக்கிறது. குடும்ப பிரிவுகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரிவுகள், இதை விட்டுடலாமா, வச்சுக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, பெரிய மனசு குழப்பமே இருக்கும். அப்படியெல்லாம் மனசு குழப்பம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். அன்பு பக்தர்களை ஒரு முறை அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, 2 பேர் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து, இது எப்போ சரியாகும், இது எப்போ சரியாகும், சரியாகுமா, திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா, காத்திருக்கலாமா, இல்லை நாம் ஏதாவது போயிட்டு இன்னும் கூட பணிஞ்சு போகலாமா, இல்லை வெளியில் வந்துடலாமா, குழந்தைங்க என்ன செய்யறது, அப்போ இதெல்லாம் இதே சின்ன சின்ன வழிபாடுகள் கை கொடுக்குமா, இது எதனால் ஏற்படுது, இது எப்போ சரியாகும், இதெல்லாம் ரகசியத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடிய குடும்ப பெண்கள், குடும்ப ஆண்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, நல்லது நடக்கும், சரி செஞ்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருதல், அதை ஏதேனும் வம்பு வழக்குகள் போட்டிருந்தா கூட அதை வாபஸ் வாங்கிக்கிறது, ரிட்டர்ன் பண்ணிக்கிறது, திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வது போன்ற நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், திருமண யோகங்கள் கூடும், கல்யாணம் நடக்கும். கல்யாண தடைகள் இருந்ததுன்னா ஜாதகம் பேசுவோம், ஜாதகத்தை அனுப்புவீங்க, பார்ப்போம். அதே போல் குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும், மெயினாக திருமண யோகங்கள் கைகூடும். அப்போ நிறைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல குடும்பம் அமையும்.
இதெல்லாம் பாக்கியங்கள்னு பேர். இதில் தடை ஏற்பட்டால் 7ஆம் பாவம் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். 2, 7, 9, 11 பாவங்கள் பாதிக்கப்படும் போது தான் இந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ அதற்குரிய வழிபாடுகள், அந்த பாவத்துக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வீர்களே ஆனால், கண்டறிந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் மகிழ்ச்சி நீடிக்கும். எனதருமை அன்பு பக்தர்களை, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெயவராய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.